வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, திராவிடியன் ஸ்டாக்ஸுக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் ஒரு ஃபைட்டுங்க. இந்த ஃபைட்டுக்கான காரணம் என்ன? கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் பெரியார் பேரில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கட்டப்பட்டு வருது. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருது கோயம்புத்தூர் காந்திபுரத்தில். அந்த கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த பில்டிங் இருக்குல்ல, அதனுடைய நுழைவு வாயிலில் கந்திருஷ்டி படம் வைக்கப்பட்டிருக்கான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஈவேரா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசினார், பகுத்தறிவு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுவீங்களே. அவருடைய பேரில் கட்டப்படக்கூடிய நூலகத்துடைய முகப்பில் நுழைவு வாயிலில் கந்திருஷ்டி படம் வச்சுருக்கீங்க. இதுதான் ஈவேரா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது, டிவிகேவும் மாட்டிக்கிட்டாங்க. டிவிகேவுடைய கொள்கை தலைவர்களில் ஈவேராவும் ஒருத்தர். இப்போது தாவேகாவுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கா. தாவேகாவுடைய 2வது மாநாடுக்கான அந்த பணிகள் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் தான் பூமி பூஜை நிகழ்வு நடந்திருக்கு. பந்தக்கால் நடக்கூடிய அந்த நிகழ்வும் பூமி பூஜை நிகழ்வும் நடந்திருக்கு. நிறையா ஐயர்களை கூட்டிகிட்டு இது மாதிரி பூமி பூஜையெல்லாம் நடத்தி 2வது மாநில மாநாடு பணிகளை தொடங்கி வச்சுருக்காங்க. டிவிகேவுடைய கொள்கை தலைவர் யாருன்னு சொன்னீங்க? ஈவேரான்னு சொன்னீங்க. இப்போ என்ன நடக்குது? பூமி பூஜை மற்றும் பந்தக்கால் நடக்கூடிய நிகழ்வு நடக்குது. ஈவேராவை கொள்கை தலைவராக கொண்ட கட்சிகளே அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இப்போ பாஜக மற்றும் திராவிடியன் ஸ்டாக்ஸ் இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, தாவேகாவுடைய மாநில மாநாடு நடக்குதுல்ல, 200 ஏக்கர் நிலத்தில் அந்த மாநாட்டு பணிகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 200 ஏக்கர் நிலமா டோட்டலாக கிட்டத்தட்ட 1,50,000 பேர்கிட்ட அங்கே கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, 1,50,000 பேர் மேக்ஸிமம் அந்த இடத்துல ஸ்பாட்டில் கூட முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாநாடு நடந்ததுக்கப்புறம் தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் 10 லட்சம் பேர் கூடினாங்க, 20 லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடை சுடுவாங்கள்ல, அப்போ இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாவேகாவுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. நார்மலாக விஜயுடைய படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா, எங்கள் தளபதி படம், எங்கள் அண்ணன் படம் 300 கோடி 500 கோடி 600 கோடி வசூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டே பழகிட்டாங்களே. அதே மாதிரி தான் இந்த 1.5 லட்சம் பேர் கூடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடத்துல 10 லட்சம் பேர் கூடினாங்க, 20 லட்சம் பேர் கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டாலும் சுடுவாங்க. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாவேகாவுடைய ஹேட்டர்ஸ் பதிவு போட இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ஜேர்னலிஸ்ட் லட்சுமணன் இருக்கார்ல, அவர் ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நிருபர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ஊழல் செய்த திமுக அமைச்சர்கள் எல்லாமே சிறைக்கு போவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த நிருபருடைய இந்த கேள்விக்கு லட்சுமணன் என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு? அப்படியெல்லாம் இபிஎஸ் சிஎம் ஆனார்னா அந்த ஆக்ஷன்லாம் அவர் எடுக்க மாட்டார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது ஒரு மறைமுக ஒப்பந்தம் மாதிரி. எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது என்ன சொன்னார்? திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 100 நாட்களில் ஊழல் செய்த அமைச்சர்கள்லாம் சிறைக்கு போவாங்க, எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போவார் அப்படின்னு சொன்னார்ல. ஆட்சிக்கு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் முடிய போகுது. இப்போ வரைக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் யாராவது சிறைக்கு போனாங்களா? இல்லை. சில திமுகவினர் சொன்னாலும் சொல்லுவாங்க, 7 பேர் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், 4 பேர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ட்ரையல் வரவே இல்லை. ட்ரையல் தொடங்கலை. இப்போ வரைக்கும் 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ட்ரையல் தொடங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் பேசியிருக்காரு. அப்போது திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன மறைமுக ஒப்பந்தம்னா, நான் 5 வருஷம் ஆட்சியில் இருந்து எதிர்க்கட்சி ஆகிட்டேன் அப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி நானும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதான் திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மறைமுக ஒப்பந்தம் அப்படின்னு லட்சுமணன் பேசியிருக்காரு. இந்த வீடியோவை இப்போ பாஜகவினரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதனால தான் திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்களா? திராவிட கட்சி இல்லாமல் வேறு யாராவது புதுசாக உள்ளே வந்துட்டா 2 பேருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது இதனால தானா அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளும் போடுறாங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இப்போ பாஜகவுடைய தொண்டர்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த கூட்டணி உடஞ்சிச்சுன்னா அதுக்கு அண்ணாமலையோ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களோ காரணம் கிடையாது, முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பேச்சு தான் காரணம். கூட்டணி கட்சியை இதுக்கு மேலே யாராவது கேவலப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பதிவுகள் போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
திரைமறைவில் தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காரு, அதிமுக நடத்திக்கிருக்காங்க அப்படின்னு செய்தித்தாள்களில் நியூஸ் வருது. அது கிட்டத்தட்ட அந்த கூட்டணி முடியக்கூடிய கண்டிஷனில் இருக்குது போல். ஒருவேளை ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி இந்த கூட்டணியை உலட்டி விட்டுறலாம், பாஜகவை கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு இபிஎஸ் பிளான் போடுறாரு போல். அதனால எப்போதுமே பிளான் பியோட பாஜக தயாராக இருக்கணும் அப்படின்னு இப்போ பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இவங்களே இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இபிஎஸ் பேசி அதை ஒரு டிபேட்டாக மாற்றி பாஜகவுடைய நிர்வாகிகள் 2 பேர் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசிட்டாங்க பாருங்கள், அதனால் இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு ஒரு ட்ராமா போடுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். அதனால் இந்த கூட்டணி உடஞ்சிச்சின்னா அதுக்கு முழு பொறுப்பு அதிமுகவும் இபிஎஸ் உடைய இந்த பேச்சு தான். அண்ணாமலை மேலே பழியை தூக்கி போடுறது. இவங்க இது மாதிரி பேசிட்டு அண்ணாமலையும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த கூட்டணி உடையிறதுக்கு காரணம் அப்படின்னு பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட இவங்க பிளான் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணாமலை தன்னாலே இந்த கூட்டணி உடையக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு. இப்போ கூட பாருங்கள், முந்தானேத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் செயல்படுகிறோம் அப்படின்னு முந்தானேத்து பேசியிருக்காரு. அதனால் அண்ணாமலையினால இந்த கூட்டணிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள்னால தான் இந்த கூட்டணிக்கு டிஸ்டர்பன்ஸு. அவங்க தான் இப்படி கூட்டணி கட்சியை மட்டம் தட்டுற மாதிரி, நாங்கள் ஒன்றும் ஏமாளியெல்லாம் கிடையாது, பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொண்டர்கள் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.